இந்த ஆராதனை வேளையை ஆரம்பம் செய்வதற்கு முன்பதாக சற்று நேரம் அமைதியாக அமர்ந்திருந்து நாம் இருக்கும் இடத்தில் கடவுளுடைய தூய பிரசன்னத்தை உணர முயற்சி எடுப்போம். குராம் கடவுளின் பெயராலே இந்த நேரத்தை ஆசீர்வதித்து ஆரம்பம் செய்வோமாக. உணர்ந்த இறைவனிடத்தில் மன்றாடுவோம். எல்லா அன்புக்கும் சமாதானத்திற்கும் காரணராக இருந்து இந்நாள் வரைக்கும் கிறிஸ்து ரட்சகர் என்ற ஒரு குடும்பத்தை கட்டி உருவாக்கி பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தியிருக்கின்றீர். உமக்கு கோடான கோடி நன்றி. அன்புள்ள கடவுளே, இந்த கால வேளையில் உம்மை வழிபட வந்திருக்கின்றோம். உமக்கு துதி பாடல்களை பாட இருக்கின்றோம். உம்முடைய வார்த்தைகளை படித்து தியானம் செய்ய இருக்கின்றோம். அதே போல கிறிஸ்து ரட்சகர் ஆலயத்தின் ஒரு புதிய முன்னேற்றத்துக்கு நாம் யாவரும் இணைந்து காரணமாக இருக்கும்படி உம்மிடத்தில் மன்றாட கூடியிருக்கின்றோம். உம்முடைய பிள்ளைகளாக இந்த காலை வேளையில் ஒன்றாக இணைந்திருக்கின்றோம். அன்புள்ள கடவுளே, இதை காட்டிலும் இணைந்திருக்கின்ற மூல நோக்கங்களை அறிந்திருக்கின்ற கடவுள் நீர். இந்த வழிபாடு நிமித்தம் உம்முடைய அன்பையும் சமாதானத்தையும் ஒரு விசேஷ விதத்தில் நாம் யாவரும் உணர, உம்முடைய அன்பிற்காகவே, உம்முடைய சமாதானத்திற்காகவே, உம்முடைய ஞானத்திற்காகவே நாம் யாவரும் இணைந்து உம்மோடு ஒரு புதிய வகையில் உறவாட இந்த வழிபாடு உதவியாக இருக்கும்படி கிருபை செய்யுங்கள். இந்த நேரத்தை உம்முடைய பாதத்தில் வைத்து நீர் நடத்துவீர் என்ற நம்பிக்கையில் இந்த ஜெபத்தை இறைமகன் இயேசுவுடைய நாமத்தில் மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி இந்த வழிபாடுக்கு அழைக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். பிரியமானவர்களே, உங்களுடைய திரையில் வரக்கூடிய பாடலை எல்லோரும் இணைந்து ஆரம்ப பாடலாக கடவுளுக்கு பாடுவோம். Melugaveci Samayu Ulogayu Samayu ஒன்றாக கூடி சோதனாய் துதித்து பாடும் கீர்த்தனாய் ஒன்றாக கூடி சோதனாய் துதித்து பாடும் கீர்த்தனாய் ராஜாக்களுக்கு ராஜாவே இருபாதார பலியே மரித்தெழுந்த தேவரீர் செங்கோல் செலுத்தியாழுவீர் மரித்தெழுந்த தேவரீர் செங்கோல் செலுத்தியாழுவீர் பொன்வெள்ளி மூத்து ரத்னமோ எல்லா பூலோகமேன்மையோ காணிக்கையாக உமக்கே செலுத்த பாடும் இயேசுவே காணிக்கையாக உமக்கே செலுத்த பாடும் இயேசுவே. கடவுளை வழிபடுவோம். இரண்டாம் ஆராதனை முறை
உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இது கைகூர்ந்து மகிழ கடவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியுக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். ஓராம் கடவுளை போற்றுவோம். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் இந்த மகிமையினால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஹோசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வருகிறமானவர் தோற்கடிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே, நீர் பரிசுத்தர். கடவுளே, நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே, நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே, நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே, நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே, நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் இந்த ஆராதனையையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் மேல் மனதுருகி எங்கள் மேல் கிருபையாயிரும். கடவுளிடத்தில் மன்னிப்புக்காக ஏங்குவோம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாகவும் நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அணிலும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கதவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்வதற்கு நான் பாத்திரன் அல்லன். உம்முடைய கூலிக்காரர்களில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். இறையரசை சமீபத்திருக்கின்றது. மனம் திரும்பி நற்செய்தியில் நம்பிக்கை வையுங்கள். நாம் இருக்கும் இடத்தில் மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். சர்வ வல்லமை உள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கை செய்வோமாக. எல்லோரும் இணைந்து சொல்லலாம். சர்வ வல்லமை உள்ள மிகுந்த இரக்கமும் உள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வலுவி அழிந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். முது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனந்துருகி அருளி செய்த வாக்கு தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் மித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புக்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் மித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். ஆமென். கடவுளிடத்திலிருந்து மன்னிப்பை பெற்றுக்கொள்ளலாம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியையும் நமக்கு கட்டளை அருளி வாழ்க்கையை சீர்படுவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையும் தேற்றுதலும் தந்தருள்வாராக. ஆமென். ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளுக்குரிய திருமொழிகள் இப்பொழுது படிக்கப்படும். முதலாம் திருமொழி ஐசாயா அவர்களுக்கு ஒப்பாயிருக்கிற தீர்க்கதரிசியின் நூல் 49வது அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 7 வரைக்கும். ஐசாயா 49 வசனங்கள் 1 தொடங்கி 7 வரைக்கும். வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாடம் ஏசாயாவின் எழுதின தீர்க்கதரிசன ஆகமம் 49ஆம் அதிகாரம் 1 - 7 வரை. ஏசாயா 49ஆம் அதிகாரம் 1 முதல். தீவுகளே, எனக்கு செவி கொடுங்கள். தூரத்தில் இருக்கிற ஜனங்களே, கவனியுங்கள்.
தாயின் கற்பத்தில் இருந்தது முதல் கர்த்தர் என்னை அழைத்து நான் என் தாயின் வயிற்றில் இருக்கையில் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினார். அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி தமது கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து என்னை துலக்கமான அம்பாக்கி என்னை தமது அம்பரா தூணியிலே மூடி வைத்தார். அவர் என்னை நோக்கி, நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார். அதற்கு நான், விருதாவாய் உழைக்கிறேன், வீணும் வேர்த்துமுமாய் என் பலனை செலவழிக்கிறேன், ஆகிலும் என் நியாயம் கர்த்தரிடத்திலும் என் பலன் என் தேவனிடத்திலும் இருக்கிறது என்று சொன்னேன். யாக்கோபை தம்மிடத்தில் திருப்பும்படி நான் தாயின் கற்பத்திலிருந்தது முதல் கர்த்தர் தமக்கு தாசனாக என்னை உருவாக்கினார். இஸ்ரவேலோ சேராதே போகிறது, ஆகிலும் கர்த்தருடைய பார்வையில் கனமடைவேன், என் தேவன் என் பலனாய் இருப்பார். யாக்கோபின் கோத்திரங்களை எழுப்பவும் இஸ்ரவேலில் காக்கப்பட்டவர்களை திருப்பவும் நீர் எனக்கு தாசனாயிருப்பது அற்ப காரியமாயிருக்கிறது. நீர் பூமியின் கடையாந்திரமும் கடைசி பரியந்தமும் என்னுடைய இரட்சிப்பாயிருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாகும் வைப்பேன் என்கிறார். இஸ்ரவேலின் மீட்பரும் அதன் பரிசுத்தருமாகிய கர்த்தர் மனுஷரால் அசட்டை பண்ணப்பட்டவரும் ஜாதியாரால் அருவருக்கப்பட்டவரும் அதிகாரிகளுக்கு ஊழியக்காரணமாயிருக்கிற நோக்கி உண்மையுள்ள கர்த்தர் நிமித்தமும் உம்மை தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் பரிசுத்தரை நிமித்தமும் ராஜாக்கள் கண்டு எழுந்திருந்து பிரபுக்கள் பணிந்து கொள்வார்கள் என்று சொல்லுகிறார். வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாடம் வாசித்து முடிந்தது. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். இரண்டாம் திருமொழி நிருப பகுதி எபேசியர்களுக்கு எழுதியிருக்கிற நூல் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 5 வரைக்கும். எபேசியர்கள் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 5 வரைக்கும். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 5 முடிய. ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்ற எந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. அப்படியே வம்பும் புத்தியீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள். ஸ்தோத்திரம் செய்தலே தகும். விபச்சாரக்காரனாவது அசுத்தனாவது விக்கிரக ஆராதனையாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. இரண்டாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. இந்த நாளுக்குரிய நற்செய்தி பகுதி மத்தேயு அவர்களுக்கு ஒப்பாயிருக்கிற திருநூல் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 தொடங்கி 16 வரைக்கும். மத்தேயு 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 தொடங்கி 14 வரைக்கும். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி வேத பாடம் மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 தொடங்கி 16 முடிய. நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டிலுள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக
பிரகாசிக்க கடவுது. வாசிக்க கொடுக்கப்பட்ட நற்செய்தி வேத பாடம் வாசிற்றாயிற்று. அருளுரைக்கு ஆயத்தமாக உங்களுடைய திரையில் காணக்கூடிய பாடலை எல்லோரும் இணைந்து கடவுளுக்காக, கடவுளை உணரும்படி பாடுவோம். இனிக்காத தேனும் இல்ல, மின்னாத பொண்ணும் இல்ல, இனிக்காத தேனும் இல்ல, மின்னாத பொண்ணும் இல்ல, கிறிஸ்தேசு நாயகரின் நற்செய்தி தன்னை அறிவிக்காம கிறிஸ்தவரே இல்ல. கத்தியழைச்சு மொத்தமா கூடி காக்கைகள் உண்பது போல நாம பெத்த இன்பத்தை மற்றவரோட பகிர்ந்தளிக்கணும் தானே. கத்தியழைச்சு மொத்தமா கூடி காக்கைகள் உண்பது போல நாம பெத்த இன்பத்தை மற்றவரோட பகிர்ந்தளிக்கணும் தானே. உப்பத்த மீன்குழம்பு குப்பைக்கு போவது போல், உப்பத்த மீன்குழம்பு குப்பைக்கு போவது போல், அப்பன் கிறிஸ்தையனின் நற்செய்தி தன்னை அறிவிக்காம கிறிஸ்தவரே இல்ல. இனிக்காத தேனும் இல்ல, மின்னாத பொண்ணும் இல்ல, இனிக்காத தேனும் இல்ல, மின்னாத பொண்ணும் இல்ல, கிறிஸ்தேசு நாயகரின் நற்செய்தி தன்னை அறிவிக்காம கிறிஸ்தவரே இல்ல. ஜெபிப்போம். அன்பின் இறைவனே, கிருபையுள்ள கர்த்தாவே, உம்முடைய கிருபையாலும் இரக்கத்தினாலும் சாமி எங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து ஆண்டவர் தாமே வழிநடத்தி வந்திருக்கிறீர். நன்றியும் துதியும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கின்றோம். சிறப்பாக ஆண்டவரே, இந்த நாளை நீர் தாமே தந்து வழிநடத்தி வந்தீர். உம்முடைய கிருபையினாலே காத்து இன்றைய நாளிலும் கூட உம்முடைய திருவசனத்தை நாங்கள் கேட்க எங்களுக்கு கிருபை புரிந்திருக்கின்றீர். ஆசீர்வதியும் சாமி, உம்முடைய திருவசனங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுகின்றதாய் நீர்தாமே எங்களை வழிநடத்தும் இடத்திலே மன்றாடுகின்றோம். சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தும். நீர் எங்களோடு பேசும். இயேசுவின் வழியாய் வேண்டுதல் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கிறிஸ்து இயேசுவின் இனிய பெயரிலே உங்களை நான் வாழ்த்துகின்றேன். இன்றைய நாளிலும் கூட நாம் சிந்திக்கத்தக்கதாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு பீப்புள் ஆஃப் காட், சால்ட் அண்ட் லைட் என்று சொல்லி சிந்திக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். பீப்புள் ஆஃப் காட், சால்ட் அண்ட் லைட், இறை மக்கள் அல்லது கடவுளுடைய மக்கள், உப்பும் ஒளியும் என்று சொல்லி சிந்திக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆனால் முக்கியமாக இதில் ஒளி என்ற பதத்தை நாம் அதிகமாக பிரயோகப்படுத்துகின்றவர்களாக இருக்கின்றோம். ஒளி என்னும் பதம் திருமறையில் பல இடங்களில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் அது வெளிப்பட்டு இருக்கின்றதை நம்மால் காண முடிகின்றது. நேரடியாக என்று சொல்லுகின்ற பொழுது லிட்ரரி இலக்கிய பிரகாரமாக்க, அது மாத்திரமே அல்லாமல் உருவகம் அமைப்பு என்று சொல்லுகின்ற பொழுது ஃபிகரேட்டிவ் போன்ற வடிவங்களிலே வந்திருக்கின்றதை நாம் உணர்கின்றோம். திருமறையின் முதல் அதிகாரத்திலேயே, அதாவது ஆதியாகமத்தின் முதல் அதிகாரத்திலேயே கடவுள் படைக்கின்றார். முதலாவதாக ஒளியை ஆண்டவர் படைக்கின்றார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே நாம் காணுகின்றோம். அதே நேரத்தில் திருமறையின் கடைசி அதிகாரம்
வெளிப்படுத்தின விசேஷம், அதிலும் கூட 22ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் ஒளியின் முதன்மையும் முக்கியத்துவமும் அந்த இடத்துல குறிப்பிடப்பட்டு இருக்கின்றது. ஆகவே துவக்கத்திலும் முடிவிலும் பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் ஒளியை படைத்து அதன் செயல்பாடுகளை விளக்கி கூறியிருக்கின்றதை நாம் காண முடிகின்றது. இப்படியாக திருமறையில் ஏறக்குறைய 200 இடங்களில் ஒளியை குறித்த செய்தி வருகின்றதை நாம் காணுகின்றோம். ஒளி என்கின்றது லைட் நம்மோடு இணைந்த ஒன்றாய் இருக்கின்றது. சமய வழிபாடுகளில், விழாக்களில் மற்றும் நம்முடைய கலாச்சாரத்தில் நம்மோடு கூட பின்னி பிணைந்த ஒன்றாய் இருக்கின்றது. ஒவ்வொரு கட்டத்திலும் கூட ஒரு நிகழ்ச்சிகள், விழாக்கள் நடைபெறுகின்ற பொழுது ஒளியேற்றுதல், விளக்கேற்றுதல் மிகவும் முக்கியமான ஒன்றாக நாம் அந்த நிகழ்வை வைத்திருக்கின்றோம். ஒரு நிகழ்ச்சி துவங்குவதற்கு முன்பதாக ஒளியேற்றி துவங்குகின்றதை நாம் காணுகின்றோம். இதனுடைய பொருள் என்ன? சுபம் அல்லது நலம். அதனுடைய உள்ளான அர்த்தம் பொருள் வளத்தை பெருக்கி மடமையை வீழ்த்தி உலகின் முதல் சக்தியே உன்னை நான் வணங்குகின்றேன் என்பதாக பொருள் கொள்ளப்படுகின்றது. ஆகவே உலகத்தில் என்னை காண வைக்கின்ற ஒன்று, நான் செல்லுகின்ற பொழுது எனக்கு வழிகாட்டியாக இருக்கின்ற ஒன்றாக ஒளி இருக்கின்றதுனால அதை நான் முதலிலே ஒளியேற்றி வளத்தை பெருக்குகின்ற ஒன்றாக நாம் நினைத்து அந்த செயலிலே ஈடுபடுகின்றோம். இதன் அடிப்படையில் தான் தீபம் ஏற்றுதல் என்பது இருளை அகற்றுகின்ற ஒன்றாக, உருவகமாக அது செயல்படுத்தப்படுகின்றது. பாவ இருள், மடமை, அறிவின்மை என்றவைகளுக்கு ஒளியானது அதிலே இருந்து விடுதலை செய்கின்ற ஒன்றாக, உருவகமாக சொல்லப்படுகின்றது என்று சொன்னால் மிகையாகாது. போப் பிரான்சிஸ் அவர்கள் 2013ஆம் ஆண்டு பேதுரு சதுக்கத்தில் பீட்டர் ஸ்கொயரில் ஆற்றிய உரையில் இன்றைய உலகிற்கு அவசரமாய் தேவைப்படுவது போதகர்கள் அல்லது ஆசிரியர்கள் அல்ல, மாறாக சான்றுகள், சாட்சிகள், சான்றாளர்கள். நாவினாலே பேசுவது அல்ல, மாறாக நம் வாழ்வின் மூலம் பேசுவதாகும் என்று சொல்லுகின்றார். அதாவது இந்த உலகத்தில் பேச்சாளர்கள் அதிகம் இருக்கலாம், ஆனால் தேவைப்படுவது யார் என்று சொன்னால் சான்றாளர்கள் என்று சொல்லுகின்ற சாட்சிகள், தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாய் வாழ்ந்து காட்டுகின்றவர்கள். அவர்கள் தான் தேவைப்படுகின்றார்கள் என்று சொல்லுகின்றார். Today's world stands in a great need of witness, not so much of teachers, but rather witness. It is not so much about speaking, but rather speaking with our whole lives என்று சொல்லுகின்றார். நம்முடைய முழு வாழ்க்கையும் சாட்சியாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றதை நாம் காணுகின்றோம். சுவை கொடுத்தல், ஒளி கொடுத்தல் என்ற 2 தன்மைகள் இருந்தாலும் ஒளியை மையப்படுத்தி வாசகங்கள் வருவதால் ஒளியை குறித்து அதிகமாக நாம் சிந்திப்போம். முதலாவதாக, இறைமக்கள்
பாடுகளில் ஒளிர்பவர்கள். கடவுளுடைய மக்கள் என்று சொல்லப்படுகின்றவர்கள் பாடுகளின் மூலமாய் இந்த உலகிற்கு ஒளியாய் இருக்கின்றவர்கள், வெளிச்சமாய் இருக்கின்றவர்கள் என்று நாம் சொல்ல முடியும். துன்பங்களின் ஊடாக அவர்கள் ஒளிர்ந்து கொண்டே வெளிச்சத்தை கொடுத்து கொண்டே இருக்கின்றார்கள் என்று நாம் சொல்ல முடியும். ஏசாயா 40 முதல் 55 அதிகாரங்கள் வரையில் 2ஆம் ஏசாயா எனப்படும், டியூட்ரோ ஐசையா என்று சொல்லுகின்றார்கள். இவைகள் கிறிஸ்துவுக்கு முன் 587 ஆண்டு பிந்தைய பாபிலோனிய சிறையிருப்பின் காலமாக இருக்கின்றது. இந்த காலகட்டத்தில் எரேமியா, எசேக்கியா போன்ற இறை வாக்காளர்கள் உரைத்த இறை வாக்கு காலம், அது நிறைவேறுகின்ற காலம் தாமதித்த பொழுது யூதர்கள் சிறையில் இருந்து மீண்டு சொந்த நாடு திரும்புவது இயலாத காரியம் என்று கருதி சோர்ந்து போய் நம்பிக்கை அற்றவர்களாக காணப்பட்டனர். நாம் சிறையிருப்பிலே இருக்கின்றோம், ஆண்டவர் எங்களை காப்பாற்றுவார், எங்களை விடுதலை செய்வார் என்கின்ற அந்த நம்பிக்கை அற்று போன சூழலில் யூத மக்கள் இருக்கின்றார்கள். அந்நாட்களில் அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டும் விதமாக எதிர்கால விடுதலையை குறித்து 2ஆம் ஏசாயா பாடல் வழிவாக கூறுகின்ற தீர்க்க தரிசனம் தான் இவைகள். ஏசாயா 42 1 4, 49 1 6, 50 4 முதல் 9 வசனங்கள், 52 13 முதல் 53 12 வரை. இந்த துன்புறும் ஊழியர், இந்த பகுதியில் சொல்லப்படுகின்ற பணியாளர் இஸ்ரவேல் நாட்டினர் என்றும் அல்லது அவர் மரபில் வந்த ஒரு அரசர் என்றும் விடுதலை அளிக்க வந்த மேசியா என்றும் திருச்சபை பிற்காலத்தில் துன்பத்தை ஏற்றுக்கொள்ளும் இயேசு கிறிஸ்து, அதாவது விகேரியஸ் சஃபரிங் என்று சொல்லி கூறுகின்றனர். திருச்சபையின் தந்தை தெர்த்துலியன் கூறுகின்ற பொழுது இரத்த சாட்சிகளின் இரத்தம் திருச்சபையின் வித்து என்று சொல்லுகின்றார். blood of martyrs is the seed of the church என்று சொல்லுகின்றார். ஆகவே கிறிஸ்தவ வரலாற்றில் பாடு அனுபவிப்பதே சான்று பகருதலாய் கொள்ளப்பட்டன. கிறிஸ்துவுக்கு பின் 325ஆம் ஆண்டு நிசையாவில் மன்னர் கான்ஸ்டன்டைன் ஏரியன் கூற்றை விவாதிக்க கலந்து கொண்டவர்களின் கூட்டம் தியாகிகளின் கூட்டம் என்று சொல்லப்படுகின்றது. ஏனென்றால் பங்கு பெற்ற பேராயர்கள் அதில் பலர் ரோம பேரரசின் சர்வாதிகார ஆட்சி முறையால் திருச்சபை எதிர்கொண்ட துன்ப காலத்தில் தங்கள் கைகளை இழந்து, கால்களை இழந்து, பார்வையை இழந்து கிறிஸ்துவுக்காய் அவர்கள் ஒளிர்ந்தவர்களாய், கிறிஸ்துவுக்காய் சாட்சியாய் வாழ்ந்தவர்களாக, ஒளியாக அவர்கள் ஜீவித்தார்கள். இப்பாடுகளின் கொடுமையான அனுபவத்தை எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 34, 38 வரையிலான வசனங்கள் மிக தெளிவாக விளக்குகின்றன. எபிரேயர் 12:1 வாசிக்கின்ற பொழுது, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கின்ற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கின்ற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம் என்று சொல்லப்படுகின்றது.
ஆகவே கிறிஸ்துவுக்காக நான் ஒளிர வேண்டும், ஒளியாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது பாடுகளின் வழியாகத்தான் என்பதை திருமறை மிகவும் தெளிவாக சொல்லுகின்றது. நம்முடைய திருச்சபையின் முன்னோர்களும் கூட அவ்விதமாகத்தான் வாழ்ந்து சென்றிருக்கின்றார்கள். தியாகமற்ற ஒரு சபையாக, துன்பமற்ற ஒரு சபையாக இருக்கின்ற பொழுது அது முழுமை பெற்ற சபையாக இருக்க முடியாது. பிரச்சனைகளின் ஊடே, பாடுகளின் ஊடே, அந்த பாடுகளை எதிர்கொள்ளுகின்ற மன தைரியத்தின் ஊடே, அந்த பாடுகளுக்காக என்னுடைய ஆண்டவருக்காக சாட்சியாக நிற்கின்ற, துணிந்து நிற்கின்ற அந்த தைரியத்தின் ஊடாகத்தான் இந்த உலகத்தில் நான் சாட்சியாக ஒளிர முடியும் என்பதை இந்த முதல் கருத்து கூறுகின்றது. இறைமக்கள் பாடுகளால் ஒளிர்பவர்கள். இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது பண்புகளால் ஒளி வீசுவோம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 13 வசனங்களை வாசிக்கின்ற பொழுது திருமறையில் ஆழமான கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்காக இந்த இருமை கோட்பாடு இருக்கின்றதை நாம் காணுகின்றோம். இரட்டைவாத முறை என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில் டுவலிசம். குறிப்பாக யோவான் நற்செய்தி நூலில் இருள் ஒளி, விண்ணகம் மண்ணகம், ஆவி மாம்சம், இரவு பகல் என்ற இருமை பட்டியலை நாம் காண முடிகின்றது. இவற்றில் இருள் ஒளி மிகவும் சிறப்பான ஒன்றாகும். பழைய ஏற்பாட்டிலும் கூட ஒளி மீட்பிற்கும் விடுதலைக்கும் அடையாளமாக கூறப்பட்டிருக்கின்றன. இருள் அடிமைதனத்திற்கு உருவகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 29வது வசனம், சங்கீதம் 18:28, நீதிமொழிகள் 4:18-19, மீகா 7ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள் அவைகளை கூறுகின்றன. இந்த இருமையை அப்போஸ்தலனாகிய பவுலும் கூட பயன்படுத்துகின்றதை நாம் காணுகின்றோம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் முதல் 14 வசனங்கள் வாசிக்கின்ற பொழுது ஆக்கியோன் ஒளியின் மக்களுடைய செயல்பாடுகளை வேறுபடுத்தி அந்த இடத்திலே காண்பிக்கின்றார். ஒளியின் பிள்ளைகளாக நீங்கள் உங்களுக்குள்ளாக எப்படி இருக்க வேண்டும், அதையே 1 தெசலோனிக்கர் 5:5, 1 பேதுரு 2:9 வசனங்களில் நாம் காணுகின்றோம். ஒளியின் மக்களாய் ஒளி கொடுத்து வாழ்வது என்பது நற்பண்புகளோடு வாழுகின்ற ஒன்று. முதலில் ஆண்டவருடைய சீடர்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் பார்க்கின்ற பொழுது 120 சீடர்கள் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் செய்த மாற்றங்கள், தாக்கங்கள் இந்த உலகத்தில் பலவாறாக இருக்கின்றதை நாம் காண முடிகின்றது. ஆனால் இன்றைக்கு பார்க்கின்ற பொழுது வசதிகள், வாய்ப்புகள், ஊடகங்கள், பத்திரிகைகள் இவைகள் பலவாறாக இருந்தும் கூட நாம் ஒளி கொடுக்காதவர்களாக, இன்னும் கிறிஸ்துவை அண்டி பிடித்து கொள்ளாதவர்களாக நம்முடைய வாழ்வு நிலை இந்த உலகத்திற்குரிய ஒன்றாக மாற்றப்பட்டு இருக்கின்றது என்பது நமக்கு நன்றாக புலப்படுகின்றன. பலர் சொல்லுகின்ற கருத்து என்னவென்றால், கிறிஸ்துவை எங்களுக்கு பிடிக்கும், ஆனால் கிறிஸ்தவர்களை அல்ல. ஏன் அப்படி கூறுகின்றார்கள்? கிறிஸ்துவின் வாழ்க்கை முறை, அவருடைய தியாகத்தன்மை, அவர் மக்களோடு பகிர்ந்து கொண்ட விதம் அல்லது பழகிய விதம், அவர் செலுத்தின அன்பு, இவைகளெல்லாம் பிரத்யேகமாக இருக்கின்றது. ஆனால் அவரை பின்பற்றிய கிறிஸ்தவர்கள் உலக பிரகாரமாக வாழ்ந்து சுயநல போக்கினாலே கிறிஸ்துவின் தன்மைகளை இழந்து விட்டவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றதுனாலே இன்றைக்கு பலர் சொல்லுகின்றது என்ன? கிறிஸ்துவை எங்களுக்கு பிடிக்கும்,
ஆனால் கிறிஸ்தவர்களை அல்ல. நம்முடைய குணம் எப்படிப்பட்டதாய் இருக்கின்றது? கிறிஸ்துவை போன்று இருக்கின்றதா அல்லது கிறிஸ்துவ பண்பிலே குணத்திலே இருந்து நாம் மாறுபட்டவர்களாய் இருக்கின்றோமா? நம்முடைய பண்பும் குணமும் இந்த உலகத்திற்கு ஒத்து ஒன்றாக இருக்கின்றதுனாலே தான் அநேகர் நம்மை பற்றி கொள்ள விரும்பவில்லை, பின்பற்ற விரும்பவில்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் மிகவும் தெளிவாக கூறுகின்றார். அதனாலே தான் நீங்கள் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று அறிந்து அவைகளின்படி நாம் நடக்க வேண்டும். தேவனுடைய சித்தத்தை அறிந்து அவருடைய இஷ்டத்தை புரிந்து அவருடைய பிள்ளைகளாக அவருடைய குணாதிசயத்தை உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படி இருக்கின்ற பொழுது மெய்யாகவே ஆண்டவர் நம்மை வழிநடத்துகின்றார். அதே நேரத்தில் நான் ஒளியை கொடுக்கின்ற மக்களாக இருப்போம் என்பதிலே சந்தேகமில்லை. மூன்றாவதாக, கடவுளின் மக்கள் தங்கள் பணிகள் மூலம் ஒளி வீசுகின்றவர்கள். கடவுளுடைய மக்கள் இந்த உலகத்திலே தங்கள் பணிகளின் மூலம் ஒளி வீசுகின்றவர்கள். இயேசு கிறிஸ்து நானே உலகத்திற்கு ஒளி என்று அறிவித்ததை பல இடங்களிலே யோவான் கூறுவார். யோவான் 1 அதிகாரம் 1 முதல் 5 வசனங்கள் வாசிக்கின்ற பொழுது அந்த இடத்திலேயும் கூட 3 அதிகாரம் 19வது வசனம், 8 அதிகாரம் 12, 9 அதிகாரம் 5, 12 அதிகாரம் 46 போன்ற இடங்களில் எல்லாம் வருகின்றதை நாம் காணுகின்றோம். கிறிஸ்துவின் மூலம் இறைவன் ஒளி உலகத்திற்கு வந்தது போல கிறிஸ்தவர்களின் ஒளி இந்த உலகத்தில் அநேக வம்சங்களுக்கு ஒளி வீசுகின்ற ஒன்றாக அது இருக்க வேண்டும். ஆக நாம் பிறர் வாழ்வில் தாக்கத்தை உருவாக்குகின்றவர்களாக நாம் கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டும். நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், ஆண்டவர் எனக்குள்ளே இருக்கின்றார், நான் கடவுளுடைய பிள்ளையாக, மகனாக, மகளாக ஜீவிக்கின்றேன். அதே நேரத்தில் என்னுடைய வாழ்க்கையின் மூலமாய் யாருக்கு நன்மை? என்னுடைய வாழ்க்கையின் மூலமாய் எத்தனை பேரை நான் இந்த அன்பிற்குள்ளாக, இந்த ஆண்டவரின் அரவணைப்பிற்குள்ளாக நான் கொண்டு வந்திருக்கின்றேன் என்பதை நாம் சிந்தித்து பார்த்து, இந்த உலகத்திலேயே நற்கிரியைகளின் வாயிலாகத்தான் நாம் பெற்ற ஒளியை பகிர்ந்து கொள்ள முடியும் என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும். மத்தேயு 5 அதிகாரம் 16வது வசனத்திலே வாசிக்கின்றோம். நம் கிரியைகள் சுக போகமாக இல்லாமல், சுய புகழ்ச்சியை உடையதாய் இராமல், விண்ணக தந்தைக்கு மாட்சிமை ஏற்படுத்துகின்ற ஒன்றாக அது இருக்க வேண்டும். என்னுடைய கிரியைகள் எனக்கு லாபமாக அல்ல, அது பிறருக்கு உதவி செய்கின்ற ஒன்றாக இருக்க வேண்டும். இப்படி இந்த உலகத்திலே பார்க்கின்ற பொழுது பலர் அவ்விதமாக செய்து அவர்கள் விட்டுவிட்டு சென்ற பணிகள் இன்னும் ஒளிர்ந்து கொண்டே, ஒளியை கொடுத்து கொண்டே இருக்கின்றது. எடுத்துக்காட்டாக ஒரு சிலவற்றை நான் கூறுகின்றேன். சிஎம்சி வெள்ளூர் மருத்துவமனை இன்னும் ஒளியை தருகின்றது. யார் மூலமாக? ஐடாஸ் கடர் அவர்கள் தியாகமும் நற்பணியின் மூலமாகத்தான் அந்த மருத்துவமனை துவங்கப்பட்டது. இன்றைக்கு அது ஒளிர்ந்து கொண்டே இருக்கின்றது. சென்னை கிறிஸ்தவ கல்லூரி இன்றைக்கும் ஒளி கொடுக்கின்றது. யார் மூலமாக? ஆண்டர்சன் மற்றும் மில்லர் அவர்களுடைய தியாகத்தின் மூலமாக. கொல்கத்தாவில் சராம்பூர் ஒளி கொடுக்கின்றன. அது வில்லியம் கேரி அவர்கள் தியாக நற்பணியின் நிமித்தமாக. டோனாவூரில் ஏமி கார்மைக்கல் அம்மையாரின் பணிகள் இன்னும் ஒளி வீசி கொண்டிருக்கின்றன. அதே விதமாக கொல்கத்தாவில் அன்னை தெரேசாவின் பணிகள்
இன்னும் ஒளிர்ந்து கொண்டே இருக்கின்றது. இப்படி இன்னும் அநேகரை நாம் சொல்லிக்கொண்டே செல்லலாம். ஏன் நாம் இன்றைக்கு ஆராதிக்கின்ற இந்த திருச்சபை நம்முடைய முன்னோர்கள் நமக்காக கட்டி காத்து வந்த சபை. ஒருவேளை நாம் இன்றைக்கு இதை பராமரித்து பாதுகாத்து வருகின்றோம். ஆனால் இந்த சபையை உருவாக்கினவர்களுடைய உள்நோக்கம் எப்படியா இருந்திருக்கின்றது? ஒரு நல்ல சபையை இந்த இடத்திலே உருவாக்க வேண்டும், பிற்காலத்திலே அவர்கள் இதிலே தொழுது கொள்ள வேண்டும் என்கின்ற அவர்கள் தூர பார்வையின் நிமித்தமாகத்தான் இன்றைக்கு திருத்துவ ஆலயமாக நாம் தொழுது கொண்டிருக்கின்றோம். ஒருவேளை அவர்கள் அப்பேற்பட்ட பார்வை இல்லை என்று சொன்னால் இந்த இடத்துல இப்பேற்பட்ட ஒரு ஆலயம் உருவாகி இருக்க முடியாது, நாமும் கூட இந்த இடத்திலே தொழுகை நடத்துவோம் என்பது இல்லாமல் இருந்திருக்கும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாம் அந்த பணியில நம்மை முழுமையாய் ஈடுபடுத்தி செயல்படுவோம். தியாகம் அத்தியாவசியமானது. நம்முடைய பணிகள் நல்ல பணிகளாக இருக்க வேண்டும். அப்படி நல்ல பணிகளை செய்கின்ற பொழுது தொடர்ந்து ஒளி கொடுக்கின்ற மக்களாக நாம் இருப்போம். நாம் மறைந்து போனாலும் நம்முடைய பணிகள் மறையாமல் இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. கர்த்தர் தாமே உங்களோடு இருந்து ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் இறைவனே, கிருபை உள்ள கர்த்தாவே, இந்த காலை நேரத்திற்காக நன்றி சுவாமி. ஒளியாகவே எங்கள் மத்தியில் வந்தவர், இன்னும் ஒளி வீசி கொண்டிருக்கின்றவர். நாங்களும் அவ்விதமாக வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்லுகின்ற சூழ்நிலைகளிலே ஒளி கொடுக்கின்ற மக்களாக வாழ கிருபை புரியும். இயேசுவின் வழியாய் வேண்டுதல் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அதை உள்வாங்கின யாவரும் இணைந்து அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை சொல்லுவது மிகவும் முக்கியமாக இருக்கின்றது. எல்லோரும் இணைந்து அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை சொல்லுவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கனிமயத்திலிருந்து உற்பவித்து பிறந்தார். பொந்துவின் பிலாத்துக்கு காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்துக்கு இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமடத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மருத்துவரையும் ஞானத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உங்களுடைய ஆவியோடும் இருப்பாராக. கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும், கிறிஸ்துவே எங்களுக்கு இரங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். பரமண்டலில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பிரசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றென்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையினின்று எங்களை இரட்சித்து கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையகளே. ஆமென். இந்த நாளுக்குரிய மிக முக்கியமான சில அறிவிப்புகள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கிறிஸ்து இயேசுவின் பெயரிலே உங்களை நான் வாழ்த்துகின்றேன். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களோடு இருந்து இம்மட்டுமாய் பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி வருகின்றமைக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். முக்கியமான அறிவிப்புகளை கொடுக்கத்தக்கதாக நான் உங்கள் முன்னிலையில் இருக்கின்றேன். வருகின்ற 3 ஆண்டுகளுக்குரிய தேர்தல் நம்முடைய ஆலயத்தில் 4ஆம் தேதி ஜூலை மாதம் நடைபெற்றது. பெருவாரியான வாக்காளர்கள் வந்து தங்களுடைய வாக்குகளை அளித்து ஏறக்குறைய 87% வாக்காளர்கள் வந்து வாக்களித்ததின் நிமித்தமாக மெய்யாகவே நாம் நம்முடைய உரிமையை
நிலைநாட்டி இருக்கின்றோம் என்பதை நாம் அறிகின்றோம். அன்றைய நாளிலும் தெரிவு செய்யப்பட்டவர்கள் நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள். உங்களுக்கு நான் அறிவிக்க முன்வருகின்றேன். திருவாளர் எட்வர்ட் கிங், திருவாளர் ஜெய்சிங், திருவாளர் அகஸ்டின் தாஸ், திருவாளர் தினேஷ் குமார், திருமதி சிந்தியா ஜான்சன், திருமதி ஜாய்ஸ் சசிகலா, திருவாளர் ஆல்ஃபிரட் சுஜின், திருவாளர் ஆல்வின் ஜேஎஸ், டாக்டர் ஃபெமின், திருவாளர் கிறிஸ்டஸ் ராஜகுமார் ஆகியவர்கள். இவ்விதமாக நீங்கள் தெரிவு செய்தீர்கள். அதே நேரத்தில் அநேகர் என்னிடத்தில் தொடர்பு கொண்டு, ஐயா, இந்த முறை தேர்தல் மிகவும் நன்றாக அமைதியாக ஒழுங்குடன் நடந்தது என்றும் கூட கூறினீர்கள். நீங்கள் ஓட்டு போட்டு செல்லுகின்ற பொழுதே பலர் என்னிடத்தில் வந்து வாழ்த்து தெரிவித்து சென்றீர்கள். உங்கள் யாவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள ஆசிக்கின்றேன். அதே நேரத்தில் ஒரு சில காரணத்தினாலே objection was raised by some members. It was cleared by Bishop after receiving our explanation. பிஷப் அவர்கள் எங்களிடத்தில் சில வினாக்களை எழுப்பினார்கள். அதற்கு நாங்கள் பதில் கொடுத்ததின் நிமித்தமாக அவர்கள், நீங்கள் முதலாவது பரிபாலன குழுவை நடத்தி செக்ரட்டரி, ட்ரெஷரர் போன்ற ஆபீஸ் பேரர்ஸ் தெரிவு செய்யலாம் என்று சொன்னதின் நிமித்தமாக கடந்த 12ஆம் தேதி முதல் பரிபாலன குழுவின் கூட்டம் நம்முடைய ஆலயத்திலே நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் செயலராக, செக்ரட்டரியாக தெரிந்து கொள்ளப்பட்டவர் திருமதி சிந்தியா ஜான்சன் அவர்கள். அதே நேரத்தில் நிதி காவலராக, ட்ரெஷரராக தெரிவு செய்யப்பட்டவர்கள் திருவாளர் தினேஷ் குமார் அவர்கள். ஸ்டூவர்டாக, ஆலயத்தை பரிபாலிக்கின்றவராக தெரிவு செய்யப்பட்டவர் திருவாளர் அகஸ்டின் தாஸ் அவர்கள். நம்முடைய பில்டிங் கமிட்டி கன்வீனராக ஜெய்சிங் டி சாமுவேல் அவர்களும் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மாத்திரமே இல்லாமல் வட்டார கவுன்சிலுக்காக திருவாளர் எட்வர்ட் கிங், திருமதி ஜாய் சசிகலா, திருவாளர் ஆல்ஃபிரட் சுஜின் இவர்களும், பேராயத்தின் கவுன்சிலுக்காக, டைசன் கவுன்சிலுக்காக டாக்டர் ஃபெமின், திருமதி சிந்தியா ஜான்சன், திருவாளர் ஆல்வின் அவர்களும் தெரிவு செய்யப்பட்டு வர இருக்கின்ற 3 ஆண்டுகளுக்கு இவர்கள் நம்முடைய சபைக்காக உழைக்க இருக்கின்றார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் தந்து வருகின்ற அனைத்து ஒத்துழைப்புக்காக நாங்கள் சபையாக 2 குருமார்களாக உங்களுக்கு நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து இந்த ஒத்துழைப்பை தருகின்ற பொழுது நம்முடைய சபை வளர்ச்சி பணிகளிலே முன்னேறும் என்பதிலே சந்தேகமில்லை. ஆகவே இவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். எல்லா வல்ல அன்பின் இறைவனே, கிருபையுள்ள கர்த்தாவே, உம்முடைய கிருபையாலும் இரக்கத்தினாலும் சாமி, உம்முடைய பிள்ளைகளை தேர்ந்தெடுத்து வர இருக்கின்ற 3 ஆண்டுகளுக்காக இந்த சபையை பரிபாலிக்க ஆண்டவர் செய்த அனைத்து கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. உடைய கிருபையின் கரம் ஆசீர்வாதம் விசேஷித்த விதமாக ஆண்டவரே எட்வர்ட் கிங், ஜெய்சிங் டி சாமுவேல், அகஸ்டின் தாஸ், தினேஷ் குமார், சிந்தியா ஜான்சன், ஜாய்ஸ் சசிகலா, ஆல்ஃபிரட் சுஜின், ஆல்வின் ஜேஎஸ்,
டாக்டர் ஃபெமின், கிறிஸ்டஸ் ராஜ்குமார் ஆகிய இவர்களோடு தங்கியிருந்து இவர்களுடைய திருப்பணியை உத்தமம், உண்மை உள்ளவர்களாய், நேர்மையானவர்களாய் செய்யத்தக்கதான கிருபையை தந்தருள வேண்டுமாய் கெஞ்சுகின்றோம். அதே நேரத்திலே சபையில் இருக்கின்ற அனைத்து குடும்பங்களையும் கூட ஆசீர்வதியும் சாமி. உடைய கிருபை ஆண்டவரே இந்த சபையின் மக்களோடு தங்கியிருந்து வழிநடத்த வேண்டுமா இடத்திலே மன்றாடுகின்றோம். மெய் சமாதானம் வழிநடத்துதலை தந்தருளும். உடைய கிருபையினாலே காத்துக்கொள்ளும். தேவ ஆசீர்வாதம் எங்கள் அனைவரோடும் தங்கியிருக்கட்டும். இறைமகன் இயேசுவின் வழியாய் வேண்டுதல் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து ஜெபம் செய்வோம். அன்புள்ள கடவுளே, இந்த நேரத்தில் கிறிஸ்து ரட்சகர் திருச்சபை சார்ந்த ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதத்தில் வைக்கின்றோம். ஒவ்வொரு குடும்பங்களிலும் அன்புள்ள கடவுளே, உம்முடைய இரக்கம், உம்முடைய அன்பு, உம்முடைய சமாதானம் நிலைத்து நிற்க, அதை நம்பி அதை உள்வாங்கி அதில் அனைத்து பேரும் உம்முடைய பிள்ளைகளாக இணைய கழிக்கூற நீர் மட்டும்தான் இவங்கள் யாவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும். தொடர்ந்து அன்புள்ள கடவுளே, திருச்சபையில் உம்முடைய அன்பையும் சமாதானத்தையும் உணரக்கூடியவர்களாக நாம் வாழும்படி கிருபை செய்யுங்கள். நமக்குள் ஏதாவது குறைவுகள் இருந்தால், ஏற்றத்தாழ்வுகள் இருந்தால், உம்முடைய அன்பு நிமித்தம் அதை காட்டிலும் உம்முடைய பிள்ளைகளாக நாம் இணைய அதற்கு ஒப்பாய் இருக்கிற ஆழமான உண்மையான மனதை நமக்கு ஆசீர்வாதமாக தாருங்கள். ஒரு விசேஷ விதத்தில் அன்புள்ள கடவுளே, இந்த நேரத்தில் திருச்சபையில் எழுந்து ஆரோக்கியத்துக்காக ஏங்கிக் கொண்டு போராடி கொண்டிருக்கின்ற தனிப்பட்ட நபர்கள், குடும்பங்களுக்காகவும் கூட மன்றாடுகின்றோம். உம்முடைய இரக்கம், உம்முடைய பாதுகாப்பு, உம்மை சார்ந்த தைரியம், உமக்குள் அடங்கி இருக்கின்ற ஆரோக்கியத்தை உங்கள் யாவரும் உணர்ந்து மறுபடியும் கடவுளுக்காக நாம் வாழ்வோம், கடவுளுடைய ஆலயத்துக்கு வந்து கடவுள் செய்த நன்மையை குறித்து சொல்லுவோம் என்ற ஆழமான பக்தியை நம்பி வாழும்படி கிருபை செய்யுங்கள். அதே போல அன்புள்ள கடவுளே, திருமண நாட்களை கண்டிருக்கின்றவர்களுக்காக மன்றாடுகின்றோம். பிறந்த நாளை கண்டிருக்கின்றவர்களுக்காக மன்றாடுகின்றோம். இந்த வாழ்வின் அநேக திருமண நாட்களையும் பிறந்த நாட்களையும் கண்டு உம்முடைய நாமத்திற்குள் அடங்கியிருக்கின்ற அனைத்து ஆசீர்வாதங்களுக்கும் இவங்கள் பாத்திரராய் இருக்கும்படி கிருபை செய்யுங்கள். அதே போல அன்புள்ள கடவுளே, வாலிபர்களுக்காக மன்றாடுகின்றோம். கல்வியில் ஈடுபட்டிருக்கின்ற பிள்ளைகளுக்காகவும் கூட இந்த நேரத்தில் மன்றாடுகின்றோம். உம்முடைய ஞானத்தின் நிமித்தம், பொறுமையின் நிமித்தம் எங்களை வழி நடத்துங்கள். திருச்சபையில் இருக்கக்கூடிய மூப்பர்களுக்காக மன்றாடுகின்றோம். மனசமாதானத்தை கட்டளையிடுங்கள். அதை போல அன்புள்ள கடவுளே, திருச்சபையில் கனமாக முழுமையாக ஊழியம் செய்ய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்ற அனைத்து பேர்களையும் அன்புள்ள கடவுளே, உம்முடைய வார்த்தையின் விழிப்புணர்வு நிமித்தம் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். அதே போல அன்புள்ள கடவுளே, தனிப்பட்ட ஜெபங்களை அறிந்திருக்கின்ற கடவுள், தனிப்பட்ட விண்ணப்பங்களை அறிந்திருக்கின்ற கடவுள், இது அனைத்தையும் இவங்கள் ஆசீர்வாதமாக கூடிய சீக்கிரத்தில் உணரும்படி கிருபை செய்யுங்கள். அன்புள்ள கடவுளை, இந்த முழு திருச்சபையை உடைய பாதத்தில் வைத்து, இந்த திருச்சபையின் நோக்கங்களை உடைய பாதத்தில் வைத்து நீ நடத்துவீர் என்ற நம்பிக்கையில் இந்த ஜெபத்தை இறைமகன் இயேசுவின் நாமத்தில் மன்றாடுகின்றோம். அன்புள்ள கடவுளே, ஆமென். எல்லோரும் இணைந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்திருக்கின்ற சகல உபகாரங்களையும் மறவாதே.
ஆமென். நம்பிக்கையில் இறையாசியை பெற்றுக்கொள்வோம். 3 பேராக இருந்தாலும் ஒன்றாக வசிக்கின்ற போராம் கடவுளுடைய அன்பும் சமாதானமும் ஐக்கியமும் வழிநடத்துதல் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் உங்களோடு நிலைத்திருப்பதாக. ஆமென். இந்த நேரத்தில் உங்களுடைய திரையில் வரக்கூடிய பாடலை கடைசி பாடலாக எல்லோரும் இணைந்து கடவுளுக்காக பாடுவோம். பகலும் கதிர் போலுமே இயேசுவின் ராஜரீகமே பூலோகத்தில் வியாபிக்கும் நீடுழி காலம் வர்த்திக்கும். பற்பல ஜாதி தேசத்தார் அற்புத அன்பை போற்றுவார் பாலரும் இன்ப ஓசையாய் ஆராதிப்பார் சந்தோஷமாய். நல்மிப்பராஜ்யம் எங்குமே சிரேஷ்ட பாக்கியம் தங்குமே துன்புற்றோராரி தேருவார் தீக்கற்றோர் வாழ்ந்து பூரிப்பார். பூலோக மாந்தர் யாவரும் வானோரின் சேனை தீரடும் சாஷ்டாங்கம் செய்து போற்றுவார் நீர் வளராயரே என்பார் நீர் வளராயரே என்பார். கடவுள் உங்களோடு இருப்பாராக. அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. கடவுளுடைய சமாதானத்தோடு எல்லோரும் இந்த உலகத்தில் கடவுளுடைய உண்மையான சீடர்களாக வாழுங்கள்.